In today's session, we'll be learning about transitive and intransitive verb. Okay. Just a moment. So what exactly is a verb? Verb is a word that indicates an action or state of a being. Yes. What is a verb? Verb is a word that indicates an action or state of a being. I am teaching. She is writing. They are playing. நான் சொல்லிக் கொடுத்து இருக்கிறேன். அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவன் படித்துக் கொண்டு இருக்கிறான். இது போன்ற வார்த்தைகள் இதெல்லாம் வேர்ப்ஸா நம்மளால பார்க்க முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. Verbs are but words that or state of a being. ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையுமே ஒரு செயல் சொல்றான். State of a being. I am a girl. He is a boy. Am is we are friends. நாங்கள் நண்பர்கள். Are. These are all state verb. I'm sorry. These are all verbs which indicates a state of a being. ஒரு சென்டென்ஸ் எடுத்துனோம்னா நமக்கு சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் இது மூணுத்தையுமே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சப்ஜெக்ட்னா என்ன? டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். யார் ஒரு செயலை செய்கின்றார்களோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். அல்லது who performs the action or who is being talked about, யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு, என்ன செயலானது செய்யப்பட்டிருக்கு, what is the action that is performed, what is the action that is performed. So whom does this verb reach? இந்த செயலானது யாரை போய் அடைகிறது? That is called as object, the receiver of an action. He played football. அவன் கால்பந்தை விளையாடினான். யார் விளையாடினா? அவன் விளையாடினான். So he is nothing but the subject. What did he do? இவன் என்ன பண்ணான்? இவன் விளையாடினான். இந்த விளையாடினாங்கிற வார்த்தையில பிளேங்கிறது தான் verb. ed சேர்க்கப்பட்டதுனால இது என்ன ஆகுது? இறந்த கால வார்த்தை இல்லாட்டி கடந்த கால வார்த்தையா ஆயிடுது. விளையாடினா past tense. It is in past tense. அவன் விளையாடினா. இப்ப விளையாடுறான்னா எப்படி சொல்லுவோம்? He plays football. He plays football. அவன் கால்பந்தை விளையாடுகிறான். கால்பந்தை விளையாடினான் அப்படிங்கிற பொழுது played அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது பிளேங்கிறது தான் இங்க verb. என்ன விளையாடினா? What did he play? He played football. So object is football over here. What did he play? அவன் என்ன விளையாடினா? So this object is football over here. Yes. So in a sentence, if you notice, there will be subject, verb, and object. The doer of action is called as subject. செயலை செய்யக்கூடிய நபரை நாம் subject என்று அழைக்கிறோம். என்ன செயல் செய்யப்படுகிறதோ அதை verb என்று சொல்கிறோம். அந்த செயலானது யாரை போய் அடைகிறது?
Who is the receiver of this action? It is not, it is called as object. He played football. என்ன விளையாடினா? வாட்ங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கும். அதுதான் ஆப்ஜெக்ட். இந்த கொஸ்டினுக்கு பதில் அளிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். Who played? He played football. What did he play? He played football. So இங்க என்ன question word யூஸ் பண்றோம்? What. WH form of question என்ன இங்க உபயோகிக்கப்படுகிறது? What. ஒண்ணு வாட்ங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கும், இல்லாட்டி who. He gave me ice cream. அவன் எனக்கு ஐஸ்கிரீமா கொடுத்தான். He gave ice cream. ஐஸ்கிரீம்ங்கிற வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோமே. He gave ice cream. He gave ice cream. அவன் என்ன கொடுத்தான்? ஐஸ்கிரீமா கொடுத்தான். What did he give? He gave ice cream. So here, what is the question verb, that word that you are using? What. He gave me. The sentence வந்து இப்படி இருக்கு. He gave me. So here, what is the question word that we use? Who. யாருக்கு கொடுத்தான்? What he gaveங்கிற கேள்விக்கு இங்க பதில் அளிக்க முடியுமா? He gave meங்கிற ஆன்சர் இந்த கொஸ்டின் ஆன வாட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியுமா? What he gave. He gave me. பொருந்துருதா? பொருந்தல. ஒரு பொருளுக்கு தான் இந்த வாட்டுங்கிற கேள்வி நம்ம பயன்படுத்துறோம். என்ன, யாருக்கு அப்படின்னு வரும்பொழுது whom. He gave me. யாருக்கு அவன் கொடுத்தான்? எனக்கு அவன் கொடுத்தான். So either object answers question what or whom. யார, என்ன, யாருக்கு, இந்த ரெண்டு கேள்விகளுக்குமே அது பதில் அளிக்கிறதுனா அதுதான் ஆப்ஜெக்ட். சரியா? He gave happily. அவன் எப்படி கொடுத்தான்? அவன் சந்தோஷமா கொடுத்தான். சோ இது வந்து எந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது? how he gave. இல்லையா? what he gave ஓ whom did he giveங்கிற கொஸ்டினுக்கு அது பதில் அளிக்கிறதா? இல்ல. how he gave happily. It is nothing but an adjunct. எப்படி என்ற கேள்விக்கு அது பதில் அளிக்கிறதுன்னா அது அட்ஜங்க்ட்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சோ இப்ப நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க? அந்த ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துனோம்னா செயலை செய்யக்கூடிய நபரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். who is the performer? whoங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கும். what did he do? என்ன பண்ணா? அதுதான் செயல், verb. யாருக்கு, அது என்ன, வாட்ங்கிற கேள்வியோ whomங்கிற கேள்விக்கு அது பதில் அளிக்கிறதுனா அது ஆப்ஜெக்ட். சரி, நம்ம டாபிக்கே இன்னைக்கு வந்து வேர்ப பத்தி. நீங்க ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப இந்த சென்டென்ஸ்ல நம்ம பாக்குறத, அவன் கால்பந்தை விளையாடினான். he played அப்படிங்கறத நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன விளையாடினான்? you will obviously ask what he played. He would have played football, he would have played volleyball, he would have played cricket. You can write an object immediately after this verb. And it answers question what and who. If it answers, it is called as transitive verb. It needs an object to complete the meaning. ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் இது முழுமையான சென்டென்ஸ் ஆகவே அது இருக்கும். It needs an object. And write clearly. Transitive verb. It needs an object complete its meaning. அதனுடைய அர்த்தத்தை அது முழுமையா இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருந்தாதான் அந்த வாக்கியமே அர்த்தம் உள்ளதா இருக்கும். To complete its meaning.
It needs object to complete its meaning. Example. Will I understand it with examples? We like the cake. We like the cake. எங்களுக்கு கேக்க பிடிச்சது. சோ நீங்க என்ன மேம் சொன்னீங்க? இட் நீட்ஸ் an object to complete its meaning. நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மேம்? இந்த உதாரணத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லி தருங்க பாப்போம். we like the cake ன்னு சொன்னீங்க. இப்ப நான் ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் ஆன the cake எழுதல. we like. இப்ப ஆப்வியஸா அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும்? என்ன பிடிச்சது எங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி வருமா? வெறும்னே எங்களுக்கு பிடிச்சது. அடுத்தபடியாக நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன உனக்கு பிடிச்சது? படம் பிடிச்சதா, கேக் பிடிச்சதா, ட்ரெஸ் பிடிச்சதா, என்ன வேணாலும் எழுதலாம் இல்லையா? இட் நீட்ஸ் an object to complete its meaning. இங்க ஒரு பொருளானது எழுதப்பட்டதாதான் இந்த வாக்கியமே ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு தரும். இங்க ஆப்ஜெக்ட் இல்லாட்டியுமே அது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா அந்த வேர்பை வந்து நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்பை டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு நம்ம இதை கேட்டகரைஸ் பண்ணுவோம். என்ன வேர்ப் இது? டிரான்சிட்டிவ் வேர்ப். அதாவது இந்த வேர்பை பின்தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது எழுதப்பட்டிருந்தாங்கன்னா அந்த வாக்கியமே வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். ஒருவேளை ஆப்ஜெக்ட் இல்லாட்டியுமே அது அர்த்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். சோ இங்க இந்த லைக்ங்கிற வேர்ப் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் பிகாஸ் இட் நீட்ஸ் an object for it to give a complete meaning. இங்க இந்த இடத்துல ஒரு பொருளானது கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா இது என்ன சொல்ல வருதுன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். we like the movie. எங்களுக்கு படம் பிடிச்சிருந்து. we like the கார்ட்டூன். எங்களுக்கு அந்த கார்ட்டூன் பிடிச்சிருந்து. we like the blue dress. எங்களுக்கு அந்த நீல கலர் ட்ரெஸ் வந்து துணிமணி வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்து. so it definitely needs an object. இந்த ஓங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. if at all it requires an object soon after the verb. இந்த வேர்புக்கு வந்து ஒரு பொருளானது தேவைப்படுறதுன்னா அந்த எழுதப்பட்டிருக்கிற வேர்ப் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். நீங்க வெறும்னே எப்படி மேம் எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் டிரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா? இந்த ஆப்ஜெக்ட் இல்லாமலே இந்த சென்டென்ஸை படிச்சு பாருங்க. அப்படி படிச்சுமே உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கு, ஒரு பொருள் அந்த இடத்துல தேவைப்படல அப்படிங்கிறது தோணிச்சுன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். பொருள் கண்டிப்பா தேவைப்படுறது, அப்பதான் அது என்னங்கிறதே புரியும், அப்பதான் அந்த சென்டென்ஸோடைய அர்த்தமே எங்களுக்கு புரியும் அப்படின்னா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். we like the cake. The sentence can't be just left with the words we like. It needs additionally these two words, the cake. இந்த இரண்டு வார்த்தைகளுமே தேவைப்படுகிறது. நீங்க இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பொருளை கூட எழுதிக்கலாம். we like the match. எங்களுக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச் பிடிச்சிருந்தது. we like the movie, we like the show, whatever it may be. Yes, if it needs an object, it is transitive verb. If it doesn't need any object to give a complete meaning, it is intransitive verb. We'll see one few more examples. ஒரு example வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருமா மேம்? கண்டிப்பா முடியாது. We need few more examples for you to understand much better. I closed my purse. நான் என்னோட பர்ஸ மூடினேன். க்ளோஸ்டுங்கிற வார்த்தை இங்க என்ன verb? Can someone say, is it transitive verb or intransitive verb? Is an object attached soon after the verb or is there is no object after it, or it doesn't require object after it? இந்த வேர்புக்கு அப்புறம் இந்த செயல் சொல்லுக்கு அப்புறம் ஒரு பொருளானது தேவைப்படுகிறதா, இல்லாட்டி பொருள் இல்லாம இருந்தாலுமே இது வாக்கியமா ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமா அது இருக்குமா? This is transitive verb or intransitive verb. You need to tell me. You can just write it in the chat box. If unable to unmute, you can tell it in the chat box.
This is a transitive verb. இந்த இடத்துல இங்க க்ளோஸ்டுங்கிற வார்த்தை transitive verb. ஏன் மேம் இங்க ஆப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதை transitive verbன்னு சொல்றீங்களா? It definitely requires object to give meaning. I closed. என்ன மூடினேன்? இந்த கேள்வி வரும். What I closed? I closed my book. I closed my purse. I closed my cupboard. I closed the cupboard. நான் கபோர்டை மூடினேன், நான் பர்ஸை மூடினேன், நான் பெட்டியை மூடினேன், என்ன வேணாலும் எழுதலாம். அந்த பொருளானது கண்டிப்பா இந்த வாக்கியத்துக்கு தேவைப்படுறது. அது இல்லாட்டியுமே இது மீனிங்ஃபுல்லா இருக்கா? ஜஸ்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு யோர்செல்ஃப். இந்த கேள்வியை உங்களுக்கே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. இந்த இரண்டு வார்த்தைகளை வச்சுமே எனக்கு அர்த்தம் கொடுக்கறதா, இல்ல அந்த இடத்துல பொருள் தேவைப்படுறதா, பொருள் இல்லாமையும் அது அர்த்தத்தை கொடுக்கறதா? அப்படி இது இருந்ததுன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் verb. அது பொருள் தேவைப்படுறது, இந்த பர்ஸோ பாக்ஸோ கபோர்டோ ஏதோ ஒரு வார்த்தை இங்க இருந்தாதான் அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா அது டிரான்சிட்டிவ் verb. டிவின்னு எழுதியிருக்கேன். டிவினா டெலிவிஷன் கிடையாது, transitive verb. சரியா? TV is nothing but transitive verb. So the word close is nothing but a transitive verb. She visited me at the park. அவ என்ன பார்க்ல சந்திச்சா. அவ என்ன பார்க்ல சந்திச்சா. Again, identify what is the verb in the sentence. Just close the words after the verb. வேர்புக்கு அப்புறம் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை கையால மூடிக்கோங்க. ஒருவேளை அது அர்த்தத்தை கொடுக்கிறது. She visited. என்ன விசிட் பண்ணா? எந்த இடத்துக்கு போனா? She visited hospital. She visited temple. She visited me at the park. So something is required for it to give a complete meaning. It needs an object definitely. So that is why this visit word is transitive verb. I saw a beautiful peacock. நான் ஒரு அழகான மயிலை பார்த்தேன். Saw a beautiful peacock. நான் ஒரு அழகான மயிலை பார்த்தேன். இங்க யார் பார்த்தா? நான் பார்த்தேன். நான் தான் சப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன்? நான் பார்த்தேன், பார்க்கிறேன், பார்த்தேன். இதுதான் verb. என்ன பார்த்தேன்? ஒரு அழகான மயிலை பார்த்தேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பியூட்டிஃபுல் பீகாக். ஆப்ஜெக்ட் இஸ் பீகாக். எப்படிப்பட்ட மயில்கள்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்ன பார்த்தேங்கிறது தான் முக்கியம். இந்த டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எப்படிப்பட்ட மயில், இது அட்ஜெக்டிவ் ஆயிடும். பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ் ஆயிடும். எப்படிப்பட்ட மயில்? அது அழகான மயில். எனக்கு அதெல்லாம் இங்க தேவையில்லை. எனக்கு வந்து நான் என்ன பார்த்தேங்கிறது தான் முக்கியம். நான் ஒரு மயிலை பார்த்தேன். ஸோ சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. சரி, இந்த வேர்ப் வந்து டிவியா ஐடிவியா ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் எனக்கு தேவை. ஐ சா. வெறும்னே நான் ஐ சா அப்படின்னு சொல்றேன்னா அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுறதா தேவைப்படலையா? ஒரு பொருள் தேவைப்படுறதா தேவைப்படலையா? கண்டிப்பா தேவைப்படுறது. டு கிவ் அ கம்ப்ளீட் மீனிங். ஐ சா, நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? கேள்வி வரும் கண்டிப்பா. So it definitely needs an object. So that is why this word saw, past tense of see, is called as transitive verb. The examples that I'm writing now are completely pertaining to transitive verbs. So it needs a direct object soon after the verb. That is called as transitive verb. Intransitive verbs are those verbs which cannot have direct object after them. Intransitive verb.
யாருக்கு, என்ன, இந்த ரெண்டு கேள்விகளுக்குமே இங்க அவசியம் கிடையாது. which cannot or those which cannot have direct objects. இந்த சென்டென்ஸ்லயுமே நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு தான் வந்து பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். இட் ஆன்சர்ஸ் தி கொஸ்டின் ஹவு. whereas in transitive verb, that is transitive verbல என்ன ஆகும்னா வாட், whom இந்த ரெண்டு கேள்விக்குமே பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். இங்க என்ன ஆகும்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ல ஹவு, எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கும். எப்படி, எங்க, when, how, where. when, how, where. If it answers these questions, it is intransitive verbs. What and whom, if it answers, it is transitive verb. We arrived in the evening. நாங்கள் மாலையில் வந்தடைந்தோம். We arrived in the evening. எப்போ வந்து அடைஞ்சோம்? சாயங்காலத்துல நாங்க வந்து அடைஞ்சோம். எப்போ, when ங்கிற கேள்விக்கு தான் இந்த ஈவினிங்கிறது பதில். we arrived, நாங்க வந்தடைந்தோம். எப்போ வந்தடைந்தோங்கிறது தானே கேட்போம். யாரு வந்தடைந்தா அப்படிங்கலாம் கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். we arrived. Sentence itself is we arrived. You can only ask when you arrived, right? எப்போ வந்து அடைஞ்சீங்கிற கேள்விதான் கேட்க முடியும். what you arrived, whom you arrived, இந்த கொஸ்டின்லாம் இங்க ரெலவெண்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. she laughed loudly. அவ சத்தமா சிரிச்சா. she laughed loudly. So this word loudly answers the question how. How did she laugh? எப்படி அவ சிரிச்சா? அவ சத்தமா சிரிச்சா. என்ன, யாருக்கு, இந்த ரெண்டு கேள்விக்குமே இத பதில் அளிக்கல. என்ன அவ சிரிச்சா? சத்தமா அவ சிரிச்சா. இதுக்கும் அந்த பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. எப்படி அவ சிரிச்சாங்கிறதுக்கான பதில் தானே லவுட்லிங்கிறது. சத்தமா அப்படிங்கிற பதில் நம்ம எப்ப கொடுப்போம்? எப்படி அவ சிரிச்சா? அவ சத்தமா சிரிச்சா. So it is answering the question how. சூரியன் பிரகாசமாக ஜொலித்தது. The sun ஜொலிக்கிறது. The sun shines brightly. எப்படி ஜொலிக்கிறது? It shines brightly. Again, how is the question word that you are using? The sun shines. She laughed. We arrived. This itself gives meaning. It doesn't require direct objects after it. That is the reason it is categorized as intransitive verb. I was crying. நான் என்ன பண்ணிருந்தேன்? நான் அழுதுன்னு இருந்தேன். What was I doing? I was crying. An intransitive verb will make sense without even object. She laughed. He arrived. The sun shines. I was crying. நான் அழுதுன்னு இருந்தேன். எப்படி அழுதுன்னு இருந்தேன்? யாரோட அழுதுன்னு இருந்தேன்? எங்க அழுதுன்னு இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். These verbs are intransitive verbs because it doesn't require direct objects after it. It gives us meaning without the objects as well. Without direct objects as well. Okay? Verb na என்ன? Transitive, intransitive verbுக்கான வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? Have you understood the difference between transitive and intransitive verb? One moment.
In our book, there are few questions that is asked pertaining to these transitive and intransitive verbs. We shall see those answers. Come. கம்ங்கிற வார்த்தை intransitive verb. எப்படி வந்த? How did you come? How you came? எப்படி வந்தங்கிறதான் கேட்போம். What did you come? அப்படின்னா சொல்லுவோமா? Buy. I buy chocolates. It directly answers the question what and whom. That is why buy is categorized as transitive verb. ஒரு நேரடியான பொருளை இந்த verb-க்கு நம்ம செலுத்த முடியும். Teach. I teach English. What do you teach? I teach English. I teach students. யாருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்? நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யாருக்கு, என்ன, இந்த 2 கேள்விகளுக்குமே இது பதில் அளிக்கிறது இந்த verb. அதனால டீச்ங்கிறது transitive verb. Learn. I learn music. I learn karate. நான் என்ன கத்துக்கிறேன்? What do I learn? I learn music. I learn karate. So it is answering the question what. Arrive. I arrived in the evening. நான் சாயங்காலத்துல வந்தேன். He arrived India by plane. அவன் இந்தியாவிற்கு ஏரோப்ளேன் மூலமாக அவன் வந்தடைந்தான். How. How, when இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் அளிக்கிறதுனா அந்த verb intransitive verb. Sing. I sing music. What do you sing? I'm sorry. I sing songs. நான் பாட்டு பாடுவேன். I sing songs. Run. He ran fast. He runs quickly. அவன் எப்படி ஓடினான்? எப்படி அப்படிங்கிற கேள்விதான் இந்த verb பதில் அளிக்கும். I ran fast. I ran fast. He runs quickly. She runs slowly. எப்படி அவ ஓடுறா? இந்த ரன்னுங்கிற வார்த்தை intransitive. Draw. I drew a peacock. நான் ஒரு மயிலை வரைஞ்சேன். I drew Krishna's picture. ஒரு கிருஷ்ணன் படத்தை நான் வரைஞ்சேன். Jump. I jumped quickly. நான் சட்டுன்னு குதிச்சேன். How did I jump? I jumped quickly. Write. I wrote a poem. I write essays. நான் எஸ்ஸேக்கள்லாம் எழுதுவேன். நான் கவிதைகள்லாம் எழுதுவேன். என்ன எழுதுவேன்? வாட்ங்கிற கேள்விக்கு பதில் அளிக்குது. அதனால இந்த ரைட்ங்கிற verb transitive verb. So think, keep in your mind these two things. If the verb answers the question what and whom, யாரு, என்ன, what, whom, யாருக்கு, என்ன, இந்த 2 கேள்விக்குமே பதில் அளிக்கிறதுனா அது transitive verb. That is, it is having direct object. If direct objects cannot be assigned after the verb, it is intransitive verb. It answers question how, when, where, எப்படி, இங்க, இது போன்ற கேள்விகளுக்கு அது பதில் அளிக்கும். So this is the difference between transitive and intransitive verb. And questions pertaining to these transitive and intransitive verb are also seen. Any doubts to anyone pertaining to this session? ஏதாவது சந்தேகம் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? அடுத்த கிளாஸ்ல the parts of speech, the possessive pronoun, possessive adjective, nouns, different types of nouns, transitive, intransitive verb. இதை பேஸ் பண்ணி தான் MCQs இருக்க போகுது. It was last 5-10 minutes. So please come prepared. If you are having any doubts also, you can ask now or in next session. You can come prepared both for the questions as well as for the MCQ test. So that is it for the day. I shall end my session over here. Thank you, friends. Nandri. வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.